வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாங்க உங்கள் தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பீன்ஸ் கார பொரியல். இது என்னோடய ஃபேவரட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பரான இந்த பீன்ஸ் கார பொரியல் சட்டுன்னு செஞ்சிடலாம். இது வந்து நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான பொரியல் வகைன்னு சொல்லலாங்க. ஸோ இன்க்ரீடியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இந்த பீன்ஸ் கார பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகணும்ல. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த பீன்ஸ் கார பொரியல் எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பீன்ஸ் கார பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் நமக்கு தேவை. நான் ஒரு 250 கிராம் போல் பீன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதோடு பார்த்தீங்கன்னா, அந்த பீன்ஸ் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 பூண்டு பற்கள் வந்து தோலோடு வந்து இடித்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் பூத்துருவல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு வந்து நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கண்டிப்பாக இதில் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 2 கொத்து கறிவேப்பிலைகள், கடுகு வந்து தேவையான அளவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நமக்கு வந்து மிளகாய் தூள் தேவை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதோடு வந்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். ஸோ ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொரியல் வகைகளுக்கு வந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறது நல்லது. அப்புறமா வந்து தாளிப்பதற்காக இதில் வந்து கடுகு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சொல்லலாம். ஸோ அதையும் சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா கிராக்கில் ஆகணும். வெயிட் பண்ணுங்கள். கிராக்கில் ஆனதுக்கப்புறமா நம்ம பீன்ஸை இதோடு சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பீன்ஸ் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து சின்ன சின்னதாக நறுக்கணும் அப்படின்றதுக்காகவே அதை வந்து வாங்கி செய்ய மாட்டிங்க. இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பெரிய பெரிய பீஸா தான் இதில் நம்ம போடுறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப குயிக்காகவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பீன்ஸ் அவிக்கிற பேர் வழி அப்படின்னு தண்ணியில் போட்டு அதை அவிச்சு அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்து நம்ம ஊற்றிடுவோம். அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அப்புறம் தண்ணி இல்லாமல் ஆவியில் வேக வச்சு செய்வீங்க. அப்படியெல்லாம் பண்ணும்பொழுது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இது வந்து செய்யும் பொழுது தண்ணி வந்து இந்த காயோட சேர்த்து நம்ம வந்து வேக வைக்கும் பொழுது அதோடையே சத்துக்கள் எல்லாமே வந்து சேர்ந்து வர மாதிரி அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். ஸோ அந்த மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பிளான்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தண்ணியை வெளியில் போடும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், காய்கறியினுடைய சத்துக்கள் வந்து வெளியில் போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் காய்கறியினுடைய சத்துக்கள் அதில் அப்படியே நீங்கள் ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தடில் வந்து நீங்கள் சேர்த்து அதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக காய் வேகிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி வந்து ஒரு 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. அதிகப்படியாக தண்ணி சேர்க்கலை. இந்த 1 கப் அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்து லிட் போட்டு வச்சுடுங்க. அது நல்லா அந்த தண்ணியில் அந்த காய்கறி வெந்து நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருமையாக வெந்து வந்திருக்கும். இது வந்து ஒரு 90% அளவுக்கு இப்போ நமக்கு பீன்ஸ் வந்து குக்காகி வந்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் போட்டதுக்கப்புறமும் ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் விட்டாலே போதும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். ஸோ இது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு நீங்கள் கட்டி அனுப்புனீங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன், அதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. இந்த பீன்ஸ் கார பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. பொதுவாகவே பீன்ஸ் வந்து நம்ம நிறைய வித்தியாசமான முறைகள்லாம் செய்வோம். ஆனால் எனக்கு என்னவோ அந்த மெத்தட்ஸ் எதுவுமே பிடிக்காது. நான் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து எனக்கு காரம் வந்து அதிகமாக இருக்குது, நான் கம்மியாக சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூனாக நீங்கள் வந்து குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து காரம் வந்து எனக்கு பிடிக்காது, என்னால் வந்து அதிகமாக அந்த காரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க குறைவான அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் குறைவாகவே சேர்த்துக்கலாம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து கறிவேப்பிலைகள் அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கறிவேப்பிலைகள் நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக சேர்க்கும் பொழுது அந்த பச்சை கலர் வந்து மாறாமல் கிடைக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு பற்கள் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டையும் இதோட சேர்த்துக்கலாம். நிறைய பேர் கேட்கலாம், அதாவது பூண்டு வந்து நம்ம தோலோடு சேர்க்குறோமே, இது சேர்த்தா எப்படி அப்படின்னு. தோல் உண்மையாகவே சொல்கிறேன், அது ஒரு அருமையான ஃப்ளேவர் இருக்குங்க. எனக்கு வந்து அந்த பூண்டு தோல் வந்து ரொம்பவே பிடிக்கும். அது நீங்கள் சாப்பிட்டு மென்று நீங்கள் எடுத்து வெளியில் போட்டுடலாம், ஏன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இடித்து போட்டிருக்கிறதுனால ஈஸியாகவே அந்த பூண்டு வந்து குக் ஆகிடும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் சாட்டே பண்ணாலே போதுமானது. ஸோ ரொம்ப குயிக்காகவே குக் ஆகிடும். அந்த பூண்டினுடைய அந்த வாசனை வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு சேர்த்து நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம காய் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும், அதாவது அந்த மசாலாஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரணுன்றதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம வந்து உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறோம். நிறைய பேர் நினைப்பாங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் இது என்னது எப்படி இருக்குமோ அப்படின்னு. நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பீட்சாக்கு இல்லைனா பாஸ்தாஸ்க்கு மட்டும்தான் நிறைய பேர் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொரியல் வகைகளுக்கெல்லாம் யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. ஒரு தடவை நீங்கள் இந்த தடவை செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் உண்மையாகவே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். 65 நீங்கள் வெஜ்ஜில் செஞ்சாலும் கூட, நான்வெஜ் செஞ்சால் கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பொரியல் வகைகளுக்கும் இனிமேல் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கடைசியாக வந்து தேங்காய் பூ திருவல் வந்து இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நீங்கள் பீன்ஸ் பொரியலை இறக்க போகிறதுக்கு ஜஸ்ட் 1 மினிட்க்கு முன்னாடி நீங்கள் இதை சேர்த்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப அருமையான பீன்ஸ் கார பொரியல் நமக்கு தயாராக இருக்கும். ஸோ இந்த பீன்ஸ் கார பொரியல் எதுக்கெல்லாம் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சட்டிலான தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு, பிசிபேலா பாத், அப்புறமா பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக சேர்த்த ரசம், இதுக்கெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் வந்து அதிகமாக பிடிக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியலை விட நான் இந்த பீன்ஸ் கார பொரியல் தான் செய்வேன், நீங்கள் திருப்ப திருப்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்து இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இந்த பீன்ஸ் கார பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானதுங்க. இது நம்ம வாழ்க்கையவே கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி தெரியுங்களா, ஒரு கல் மாதிரி. அதை கெட்டி கிணத்துக்குள்ளேயோ தண்ணிலேயோ தூக்கி போட்டு அது என்னங்க ஆகும், அதாவது கீழே தான் போகும். அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும். நம்மளும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கும் போது வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக கீழே போயிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் கடல் அலை மேலே இருக்கக்கூடிய நுரை மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக இருந்தோம், அந்த லைஃப்பை வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டோன்னா வாழ்க்கையும் ரொம்ப அழகாக ஈஸியாக போகும். நம்மளும் வந்து சூப்பராக ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். டேக் கேர் ஆல். பை பாய்.